வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்குரியது. சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யாரு? ரோஹிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரக்காரர்கள், கடகம், விருச்சிக ராசிக்கார நேயர்கள். 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி பிறந்தவங்க, 2ஆம் தேதி பிறந்தவங்க. இவங்க எல்லாருமே பிடிச்ச சாமிக்கு கோயிலில் பசுனை தீபம் போடுங்க. அது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்துங்க. அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 6லிருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 10லிருந்து 12. நாளைக்கு அமாவாசை, ஆடி 18, ஆடிப்பெருக்கு. புண்ணிய நதியில நீராடுறது நல்லது. அதுக்கு ஏற்கனவே குளிச்சுட்டு போய் நதியில நீராடணும். என்னங்க இது? ஆமா, ஷாம்பு சோப்பு போடுறதெல்லாம் நதியில போட்டுட்டு இருக்க கூடாது. அது தப்பு. ஏற்கனவே வீட்டில் குளிச்சுட்டு அப்புறம் போய் நதியில போய் கால் நதியில வைக்கிறதுக்கு முன்னாடி நதி தண்ணியை தொட்டு கண்ணில் ஊற்றி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் நதிக்குள்ள இறங்கணும். முழுக்கு போட்டுட்டு மேலே வந்துடணும். அங்கே வந்து ஜாலி குளியல், உல்லாச குளியல் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது தப்பு. அமாவாசை வர்ற, அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால குலதெய்வ கோயிலை வழிபாடு செய்யணும். பிற்பகல் 12லிருந்து 3 மணி தான் ரொம்ப ரொம்ப வசதியான உகந்த நேரம் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு. பிற்பகல் 12லிருந்து 3 பசுனை தீபம் போடணும். ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். அல்லது பணத்தை கொடுத்துடணும். நன்றி எதிர்பார்க்க கூடாது. இப்படி செஞ்சா நல்லது. எப்படி இருக்க போற திங்கட்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். அஸ்வினி, பரணி, கிருத்தி 3 பேருக்குமே தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, வேகம் எல்லாம் இருக்கு. கலகரிங்க, நல்ல நாளா இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான செய் தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பொறுமை, வெட்டி வீம்பு, வெத்து பிடிவாதம், வெட்டி பேச்சு, பொய்ப்பழி போட்டு பேசுறது இதெல்லாம் உங்களுடைய பலவீனம். அதனால இன்னைக்கு தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கலாம்? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனை தீபம் போடுங்க. அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்துங்க. அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான உங்களுக்கு 1, 2. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். மிருகசீரிடம், புனர்பூசம், திருவாதிரை 3 பேருக்குமே பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான உங்களுக்கு 3, 6. அனுகூலமான தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கடகராசியார் நேயர்களே, பொறுமை, தேவையற்ற வம்பு வரும். பூசம், புனர்பூசம், ஆயில்யம் 3 பேருக்குமே பேச்சினால பிரச்சனை வரும். வம்பு பெருசாகும். கோயில்லையும் வீட்டிலையும் தீபம் போட்டா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்துனா அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப நீ மகாலட்சுமி நினைங்க. ஓம் கிருத்திகா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான உங்களுக்கு 7, 9. அனுகூலமான தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. சிம்மராசிகார நேயர்களே, மகம், பூரம், உத்தரம் 3 பேருக்குமே கலகலான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். சந்தோஷம், பிடிவாதம், விடாமுயற்சி எல்லாருக்கும் ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிகார நேயர்களே, பிரமாதமான நாள். சித்திரை, அஸ்தம், உத்தரம் 3 பேருக்குமே பேச்சு சாமர்த்தியம், நிதானமும் வெற்றியை தேடித்தரும். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், சந்தோஷம். அனுகூலமான உங்களுக்கு 3, 1. அனுகூலமான தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. துலாராசிகார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், ஜெயிப்பீர்கள். தூரத்தில் நினைவு செய்து உண்டு, பக்கத்துல இருந்தும் உண்டு. எதிரிகளும் உதவி செய்வாங்க, சந்தோஷம். அது சித்திரைக்கோ, விசாகத்துக்கோ, சுவாதிக்கோ நல்ல நாள். அனுகூலமான உங்களுக்கு 2, 5. அனுகூலமான தெற்கு, வடக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிகார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பசுனையில் தீபம் போடணும். எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்துனாலும் நல்லது. அல்லது ஏழைகளுக்கு பெரிய அளவில் பொருளுதவி செய்யணும். நன்றி எதிர்பார்க்க கூடாது. வண்டி ஓட்டுறதுக்கு வேணாம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய அளவில் பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. ஓம் வருண பகவானே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான உங்களுக்கு கிடையாது, தசை கிடையாது, நிறம் கிடையாது. ஏன்? சந்திராஷ்டமம்.
தனுசு ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் இன்னைக்கு ஆரம்பிக்குது, நாளைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு. மூலம், பூராடம், உத்தராடம் 3 நட்சத்திரக்காரர்களும் அசைவ உணவு தவிர்க்கணும், கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பசுநெய்யினால அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யணும். நன்றி எதிர்பார்க்க கூடாது. வண்டி ஓட்டுறது கவனம், பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், கவனமா இருங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்ப சிவபெருமான நினைக்கணும். ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்று. அனுகூலமான எண், திசை, நேரமெல்லாம் கிடையாது. மகர ராசியார் நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். திருவோணம், அவிட்டம், உத்திராடம் 3 பேருக்குமே கலகலான நாள். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், சுறுசுறுப்பு, பிடிவாதம் 2 உங்களுடைய பலம், அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை பொறுமையா இருங்க, தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேத்துங்க. சதயம், அவிட்டம், பூரட்டாதி 3 பேருமே வீட்லயும் பசுனை தீபம் போடணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்துல பசுனை சேர்த்தணும். ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். என்னது? ஓம் ஓம் அனுசுயா தேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான உங்களுக்கு 3, 5. அனுகூலமான தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மீனராசியார் நேயர்களை உத்தரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி 3 பேருமே அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. சுறுசுறுப்புங்கிற பேர்ல வேகமாகி ஏமாந்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனை தீபம் போடுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்துல பசுனை சேர்த்துங்க அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. நன்றி எதிர்பார்க்காதீங்க அவங்க கிட்ட இருந்து. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. ஓம் சோமநாதரே போற்றி. சோமன்னா சந்திரன். இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 6. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 6லிருந்து 7:30. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் உண்டு, காலை 10:30லிருந்து 12. நாளைக்கு ஆடிப்பெருக்கு, அமாவாசை, குரு பெயர்ச்சி என்று சிறப்பான தினங்கள் இருக்கிறது. திரும்பவும் சொல்றோம், காவிரி நதியில நீராடுவதுங்கிறது ஒரு வழிபாடு, ஒரு புண்ணியமான காரியம். அங்க வந்து தமாஷ் பண்றது, ஜாலியா இருக்கிறது, சத்தம் போடுறது இதெல்லாம் தவறு என்பதை, பாவம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே வீட்டில் குளிச்சுட்டு போய் தான் காவிரியில குளிக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.